இந்த பையன் தான் எங்க ஊர்ல மீன் பிடிக்கிறதுல பெரிய ஆட்டக்காரன். பாக்குறதுக்கு தான் சின்ன பையன், ஆனா பிடிக்கிறதுலாம் பெரிய மீனுங்க. வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ல ஓட்டையை போட்டு மைதா மாவை வச்சு அதுலலாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும்னுங்க. இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலான்னு தூண்டில வாங்கி தண்ணியில போட்டேங்க. தூண்டில இருக்கிற இறைய மீன் சாப்பிடுது, ஆனா மாட்டல. ஏய் பாடிங்களா, நீ முஞ்சா. ஏய் பாட, நீ முஞ்சா புடிச்சுடா செகாவரத்து. ரொம்ப நேரமா இதே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த தம்பி தான் இப்படிதான் மீன் பிடிக்கணும்னு சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தான். அவன் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணா மீன் மாட்டிடுச்சுங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மீனை பிடிச்சேன். அதை பார்த்ததுமே செம்ம ஹாப்பி. பிரெயின்ல டோபோமைன் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொபைல் கேம் இல்ல வேற எதுலயாவது அடிக்ஷனா இருக்கிறவங்க இந்த மாதிரி தூண்டில மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் விட இது ரொம்ப பெரிய அடிக்ஷனா இருக்கும் போல. 3 மணி நேரமா தூண்டில போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் மறந்து. ஆனா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் மீன் பிடிக்கிறத பத்தி கூகுள் பண்ணி பார்த்தாங்க. இத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையோட முடிவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது மூலமா பயம், பதட்டம், போக்கஸ் இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே சரி பண்ணிடலாம்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்களையும் இந்த மாதிரி மீன் பிடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மொத்தமா குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க இந்த மீன் பிடிக்கிறது மூலமா. மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த மீன் பிடிக்கிறத ரெஃபர் பண்றாங்க NHS. மீன் சாப்பிடுறது மூலமா நிறைய நல்லது இருக்குன்னு தெரியும், ஆனா மீன் பிடிக்கிறது மூலமா இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கு இப்பதாங்க தெரியும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றிங்க.